Hello guys, welcome back to Autocad Tips and Tricks video. So இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமென்ஷன் கமெண்டை இப்படி நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு 3 விதமான டைமென்ஷன் கமெண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா டைமென்ஷன் எப்படி நம்ம எடுக்கிறது, ஓகேவா? அதாவது லீனியர் டைமென்ஷன் எப்படி எடுக்கிறது, ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிகலாவோ, அதோட ஷார்ட்கட் பார்த்துரும், ஓகேவா? ஸோ அதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா டைமென்ஷன் லீனியர், அதோட கமெண்ட் என்ன அப்படின்னா DLI என்டர், ஓகேவா? ஸோ டைமென்ஷன் லீனியரோட ஷார்ட்கட் என்னென்னா DLI. ஸோ DLI என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அகைன் நான் வந்து ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அகைன் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்டார்ட் எண்டு ஒரு ஃபிக்ஸ்டு எண்டு இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம் டைமென்ஷனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி டைமென்ஷன் பிக் பண்ணுறேன், ஒவ்வொன்றா பிக் பண்ணுறேன். அதாவது ஒவ்வொன்றா அந்த கமெண்ட் கொடுத்து ஒவ்வொன்றா அப்படி பிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து நமக்கு டைமென்ஷன் லீனியர், ஓகேவா? ஸோ இப்போ இதே நம்ம இந்த கமெண்ட் ஆரம்பித்தோம், நமக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும், ஒரு கண்டினியூவாக நம்ம இதில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு டைமென்ஷன் கமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் என்ன அப்படின்னா டைமென்ஷன் கண்டினியூஸ், ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், டைமென்ஷன் லீனியர்னு பார்த்தோம். டைமென்ஷன் லீனியர்னா என்னது, நமக்கு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் ஒரு எண்டு பாயிண்ட் கொடுத்தோம்னா அதுலேருந்து எவ்வளோ தூரம், அதாவது நம்ம எங்கே ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்து எங்கே எண்டு பாயிண்ட் முடிக்கிறோமோ அது வரைக்கும் எவ்வளோ டைமென்ஷன் காமிக்குதோ அது நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ டைமென்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் கொடுத்துட்டீங்க, அடுத்து இந்த டைமென்ஷன்லேருந்து கண்டினியூவாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு லீனியராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டைமென்ஷனை வந்து ஆர்டர் வைஸில் அடிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். எப்படின்னா ஸோ DLI என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நான் இங்கேருந்து இங்கே வரையும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நான் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். அகைன் நான் இங்கேருந்து இங்கே வரையும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். அகைன் நான் இங்கேருந்து இங்கே வரையும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது மாதிரி தனித்தனியாக பண்ணாமல் இந்த ஒரே கமெண்ட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், லீனியராக கொண்டு போய்க்கலாம், ஓகேவா? ஸோ அதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா DCO என்டர், ஓகேவா? ஸோ DCO என்டர் அப்படின்றது தான் அதோட ஷார்ட்கட். ஸோ இந்த கமெண்ட் என்ன அப்படின்னா டைமென்ஷன் கண்டினியூவஸ், இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா DCO என்டர், ஓகேவா? ஸோ DCO என்டர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பாரில் என்ன கேட்கும்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு டைமென்ஷன் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ வந்து ஆல்ரெடினா நமக்கு ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்கோம், கடைசியாக அந்த டைமென்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ அந்த டைமென்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு டைமென்ஷன் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கா, நான் இது மாதிரி கண்டினியூவாக என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கிட்டே போய்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த கமெண்ட் எப்படி வெளில வரத்துக்கு ஜஸ்ட் வந்து எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு நீங்கள் எங்கே கமெண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து தொடர்ச்சியாக ஒரு கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு கண்டினியூவான டைமென்ஷன் இந்த கமெண்ட் மூலமாக கிடைக்கும், ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம கண்டினியூஸ் டைமென்ஷன் எப்படி எடுத்தோம், ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து இங்கே அடுத்தடுத்து நம்ம வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போனோம் இல்லையா? ஸோ இதே நமக்கு வந்து பேஸ்லேருந்து எடுக்கணும். பேஸ்லேருந்துன்னா மீன்ஸ் எப்படின்னா இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் டைமென்ஷன் இது ஆல்ரெடி எடுத்தாச்சு இங்கே. ஸோ இங்கே எடுக்கிறேன், அடுத்தது இங்கேருந்து இங்கே எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்து இதுதான் நம்மளோட பேஸு, இந்த பேஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு டைமென்ஷனாக வரிசையாக எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா எடுக்காமல் நமக்கு இதுக்கும் ஒரே ஒரு கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா டைமென்ஷன் பேஸ் லைன் அப்படின்ற ஒரு கமெண்ட் தான், ஓகேவா? ஸோ டைமென்ஷன் பேஸ் லைன் கமெண்டோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா DIMBA என்டர். ஸோ டிம் அப்படின்றது டைமென்ஷனை தான் ஷார்ட்கட்டாக சொல்கிறோம், BAன்றது பேஸ், ஓகேவா? டைமென்ஷன் பேஸ் லைன். ஸோ இந்த டைமென்ஷன் பேஸ் லைன் கமெண்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் செலக்ட் டைமென்ஷன் கேட்கும். ஸோ அந்த டைமென்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த டைமென்ஷன்லேருந்து உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷனாக வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ அதாவது நீங்கள் பேஸ் லைன் எதை கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த லைன் என்ன ஆகும், ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் அகைன் கொடுக்குறேன் பாருங்கள், DIMBA என்டர் கொடுத்துட்டு ஸோ பேஸ் லைன் நான் இதை கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்த கொடுக்குறேன், அதாவது இந்த டைமென்ஷனோட இந்த எண்டை கொடுக்குறேன். ஸோ எண்டை கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுது, கண்டினியூவாக எனக்கு இந்த மாதிரி டைமென்ஷன் ஷோ ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ அதுவே வந்து என்ன ஆகும்னா ஒரு ஸ்பேஸை வந்து நமக்கு கிளியரன்ஸ் விட்டு நமக்கு ஷோ ஆகும். அப்படி நமக்கு ஸ்பேஸ் விடலை, இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்பேஸ் வரலை அப்படின்னா அதுக்கும் ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா டைமென்ஷன் ஸ்பேசிங் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் தான். ஸோ அதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஸோ DIMSP என்டர், ஓகேவா? ஸோ DIMSP என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து பேஸ் டைமென்ஷன் செலக்ட் பண்ணணும். எது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கோ அந்த பேஸ் டைமென்ஷன் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஓவராலாக வந்து எல்லா டைமென்ஷனும் இப்படி ஸ்பெஸ் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? எல்லா டைமென்ஷனும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கனாலே இதில் வந்து ஆட்டோ அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த ஆட்டோ கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அலைன்மெண்ட் பண்ணிக்கும், ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த டைமென்ஷன் கமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்.
ஸோ மொத்தம் ஒரு 4 கமெண்ட் நடத்தியிருக்கோம். என்னென்னா டைமென்ஷன் லீனியர் அப்படின்றது என்ன நடத்தியிருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டாவது வந்து என்னென்னா டைமென்ஷன் கண்டினியூவாக எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம். மூணாவது என்னென்னா டைமென்ஷன் பேஸ் லைன்லேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். நாலாவது வந்து டைமென்ஷன் ஸ்பேசிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா. ஸோ இந்த கமெண்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளான கமெண்ட்டாக இருக்கும். மறுபடியும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது அதிகமான இடத்துல தேவைப்படும். ஓகேவா. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப்.